ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேக்கர்ஸ்டேருந்து உங்கள் ஃபோன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறங்கிற ஒரு வீடியோ தாங்க அது. நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஃபோன்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 10,000 வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்படி இல்லாட்டினா கூட உங்கள் ஃப்ரெண்டு இது யாரோ ஒருத்தவங்க மார்னிங்கே கால் பண்ணி என்ன மச்சான் அந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி பதறும்? நம்ம என்ன வீடியோடா போட்டோன்னு உங்களுக்கே ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேருந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறங்கிற ஒரு வீடியோ தாங்க அது. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள எத்தனை பேர் வந்து ஒரே பாஸ்வேர்டை வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நீங்களே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிமெயிலுக்கு என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே பாஸ்வேர்டு தான் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே சேம் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறதுனால உங்களோட எல்லா அக்கௌண்ட்டையுமே ஹேக் பண்ண முடியுது. ஸோ இதுலேருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாகவே ஹேக்கரால் எடுக்க முடியுது. இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்து முதல்ல நம்ம பாதுகாத்துக்கணும்னா நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே சேஃபான ஒரு விஷயங்க. நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் என்னால் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறப்போ என்னால் மைண்டில் வச்சுக்க முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறப்போ அதுக்கு தாங்க ஒரு ஆப் இருக்குது. அதோட ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஷ்லைன். இந்த ஆப் மூலிமா நீங்கள் என்னென்ன பண்ண முடியுங்கிற ஒரு எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே போகிறப்போ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டு வந்து தந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி இதில் வந்து இன்சர்ட் பண்ணி, அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு மெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. சப்போஸ் நம்ம இந்த இமேஜில் பாருங்கள் demo@gmail.comனு போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து மாஸ்டர் பாஸ்வேர்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இதில் பயோமெட்ரிக்ங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கும் கேட்குது. ஸோ இந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் இந்த ஆப்குள்ளேயும் போக முடியும். நெக்ஸ்ட்டு உங்களால் அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இந்த ஆப்குள்ளேயே போக முடியும். இந்த ஆப் எவ்வளோ செக்யூர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிற மாஸ்டர் பாஸ்வேர்டும் சரி, இந்த மெயிலும் சரி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க வந்து இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் படித்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஜிமெயில், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி என்ன அக்கௌண்ட் இருந்தாலும் சரி எல்லா அக்கௌண்ட்ஸோட ஒரு ஹெட்டிங்ஸுமே இதில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் ஜிமெயில் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இதில் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனில் ஒரு ஜென்ரேட் பாஸ்வேர்ட்ஸ்னு ஒரு சில டேப் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் பாஸ்வேர்டு காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதில் கீஸ் அண்ட் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண நிறைய டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களை 50, 60 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு உட்பட உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரக்டர்ஸுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ ஈஸியாக வந்து ஹேக்கர்ஸால் அட்டாக் பண்ண முடியாது உங்களோட அக்கௌண்ட்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இங்கே அப்படியே காப்பி பண்ணி கூட உங்களோட அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசரில் போய் இப்போ ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறப்போ டேரெக்டாகவே உங்களோட பயோமெட்ரிக்ஸ் ஆர் இல்லாட்டி நீங்கள் க்ரியேட் பண்ண மாஸ்டர்ஸ் பாஸ்வேர்ட் மூலமா இதை வந்து அப்படியே டேரெக்டாகவே போட்டுக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு பாஸ்வேர்ட் மூலமாகவும் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் ஏதோ ஒன்று ஹேக் ஆகிடுச்சுன்னா கூட உங்களோட மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியாமல் நீங்கள் இதுலேருந்து வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ரொம்பவுமே ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நெட்வொர்க் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிதுன்னு உடனே நம்ம அதில் போய் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது. இந்த யூடியூபாக இருக்கட்டும், கூகுள் இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை நெட்வொர்க்கில் ஃப்ரீயாக கனெக்ட் ஆகிறப்போ அதுலேருந்து வந்து ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட மொபைலை ஈஸியாகவே ட்ரேஸ் பண்ண முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ், ஷாப்பிங் மால் இல்லை ரயில்வே ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஃப்ரீயாக தானே உட்காந்துருக்கோம், ரொம்ப போர் அடிக்குமேங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஒய்ஃபை நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ விபிஎன் யூஸ் பண்ணி ப்ரௌசிங் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும் விபிஎனில் பாருங்கள். ஏன்னா இதுலேருந்து பார்க்குறப்போ ஹேக்கர்ஸால் உங்களோட மொபைலை வந்து அந்த அளவுக்கு ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்பவுமே ஒரு ட்ரஸ்டடான ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃப்ரீ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறப்போ விபிஎன் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ விபிஎன் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ இது மூலமா வந்து ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட மொபைலை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடியாதுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கோம், நம்ம மொபைலில் வந்து இப்போது ட்ரெயின்லேயோ ஏதோ போயிட்டுருக்கோம், நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆனில் இருக்காண்டு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ப்ளூடூத் ஆனில் இருந்துச்சுன்னா வல்னரபிலிட்டி மூலியமாக 10 செகண்ட்ஸில் உங்களோட மொபைலை வந்து ஈஸியாகவே ஹேக் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது போயிட்டுருக்கப்போ சரி, இல்லை வீட்டில் இருக்கிறப்போ சரி, எங்கே இருந்தாலுமே சரி ப்ளூடூத் இந்த மாதிரி இதெல்லாம் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணிங்க. ரொம்பவுமே ஒரு சேஃப்டியான விஷயங்க. மோஸ்ட்லி வந்து ப்ளூடூத் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணிங்க.
ஏன்னா ப்ளூடூத்தோட வல்னரபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் ஹேக்கர்ஸால் வந்து உங்கள் மொபைலை ஈஸியாகவே ஹேக் பண்ண முடியும். நம்ம 4வதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்ல மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் விழுந்திருப்பாங்க. ஜிமெயிலாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக், இல்லாட்டி உங்களோட நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்துக்குமே இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 lakh rupees டேரெக்டாகவே உங்கள் பேங்க்கில் ஆட் ஆயிரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 rupees டேரெக்டாகவே உங்கள் பேங்க்கில் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நிறையா லிங்க்ஸ் வந்து ஜங்க் இமெயில்ஸ் எல்லாருமே நம்மள நிறைய பேருக்கு வருதுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ரௌஸ் பண்ணுறப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால ஈஸியாகவே ஹேக் பண்ண முடியுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர இமெயில்ஸு அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இமெயில்ஸோ டெக்ஸ்ட் மெசேஜஸோ வந்தால் நீங்கள் உடனே டெலீட் பண்ணுறது ரொம்பவுமே ஒரு சேஃப்டியான விஷயங்க. இதை எல்லாருமே மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோன் லாக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஆல்ஃபாபெட்டிக்கையும் அண்ட் நம்பர்ஸையும் ஒரு மிக்சரான காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அது மோஸ்ட்லி ஒரு லென்த்தான ஒரு காம்பினேஷனாகவும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவுமே ஒரு சேஃப்டியான டிப்புங்க. நீங்கள் வெளியில் ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லேயோ இதுலையோ போயிட்டுருக்கப்போ நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஒரு சேஃப்டியான விஷயங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க உங்களை டார்கெட் பண்ணி உங்களோட மொபைலை ஹேக் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க எங்கே வேணுமோ இருக்கலாம், உங்களோட மொபைல் எப்படி வேணுமோ ஹேக் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் போய்ட்டுருக்கப்போ உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, அதனால் உங்கள் பின்னாடியே நின்று உங்களோட மொபைலை பார்த்து ஈஸியாகவே உங்களோட பாஸ்வேர்டை வந்து ட்ராக் பண்ண முடியுது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வெளியில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஒரு சேஃப்டியான விஷயம். அது ஃபோனை எப்போஸ் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுனால ஸோ ஸ்க்ரீனில் வந்து உங்களோட ஓடிபி இது எல்லாமே வந்து ஈஸியாகவே ட்ராக் பண்ண முடியுது. அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஓடிபிஸ் வரது எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களோட ஃபோனோட டிஸ்பிளேல காட்டுதுன்னா ஸோ ஈஸியாகவே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.